சார் நாங்க வந்து நிறைய நாடி ஜோதிடம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சார் ராஜ நாடி அப்படின்னா? அது பேரே வந்து ஹஸ்த சாஸ்திரா அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்தம் அப்படின்னா கை ரேகை, ஓடு அந்த உடல் அமைப்பு. அந்த கை ரேகைக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. நிறைய பேர் எல்லாத்தையும் ஒன்றாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உலகம் முழுவதும் ஜோசியம் ஒன்று தான். ஆனால் இதில் வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணி பலன் சொல்லலாம் அப்படிங்கிறது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் சேர்த்து ஒரு கலெக்ட் பண்ணி. ஸோ ஒரு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா லக்னம் முக்கியமா இல்லைன்னா அவங்களோட ராசி பலன்? ரெண்டுமே முக்கியம் இல்லை. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களோட பலன் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து ஒரு காமன் பீப்புளாக இருந்து வரக்கூடிய கேள்வி. இதை இன்னும் கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவங்களாக இருந்து வரும்பொழுது என்னென்னா, இது எல்லாமே வந்து சிக்னிஃபிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜாதகம் திறக்கிறீங்க, அந்த ஜாதத்தில் வந்து சிம்ம ராசிலையோ மேச ராசிலையோ ஏதோ ஒரு ராசியில் சூரியன் இருக்குது அப்படின்றப்ப சூரியன் ஃபுல் பவரில் இருக்குது. உடனே இவங்க அப்பா வந்து சூப்பரானவர் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பாவை காலி பண்ணி விட்றோம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் ஆஸ்ட்ராலஜி பற்றி. பட் இன்னைக்கு கட்டங்கள் பற்றியும் கிரக சேர்க்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்க, நேயர்களுக்கும் வணக்கம். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜோதிடம் பார்க்குறதுக்கு ஒரு ராசியோ லக்னமோ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் வந்து எந்த கிரகத்தை நோக்கி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு சூரியன் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்களாக பார்க்கப்படுது இல்லையா? ஸோ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களோட பலன் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து ஒரு காமன் பீப்புளாக இருந்து வரக்கூடிய கேள்வி. இதை இன்னும் கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவங்களாக இருந்து வரும்பொழுது என்னென்னா, இது எல்லாமே வந்து சிக்னிஃபிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ மாதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். மதர் அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். அம்மானா அம்மான்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ இந்த மூன்றும் வேறு வேறு லாங்குவேஜை தவிர குறிப்பிடக்கூடியது ஒரு 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 உயிர் ஒரு பொருளையோ. அப்போ ஜோசியம்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். அப்போ இதில் வந்து அம்மாவை எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னா சந்திரன் குறிப்பிடுறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு கட்டத்தை திறந்தோடனே அதில் சந்திரன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வேறு யாரும் இல்லை, அவங்க அம்மா தான். அப்போ அந்த சந்திரன் எங்கே உட்காந்துருக்கு, அதனுடைய அது எந்த மாதிரி சிக்கலில் இருக்குது. அப்போ சிக்கல்னால் என்னென்னா வேறு கிரகங்கள் அதை போட்டு அடிக்குதா மிதிக்குதா, இல்லை யாரோடய சேர்ந்துருக்கா, அந்த குணங்கள் மாறுதா, இல்லை அந்த சந்திரனே அந்த ராசிக்குள்ளே உட்காந்துருக்கப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கா, நெருக்கத்தில் உட்காந்துருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து அது என்னவா இருக்கோ அது அப்படியே வந்து அவங்க அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ சூரியன் அப்படின்னா அவங்க அப்பா, செவ்வாய் அப்படின்னா அவங்க கணவன் அல்லது அண்ணன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கேரக்டர். அது கேரக்டர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணமும் இருக்குது. அப்போ சூரியன்னா வந்து ஆளுமை உருவாக்கம், செவ்வாய்னா வந்து ஒரு ஒரு ரொம்ப அகங்காரம்னு அவன் பேர், அந்த ஆள் பேரே வந்து அகங்காரம் தான். ஓகேங்களா? அங்காரகன்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. அப்போ ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்ந்துச்சுன்னா இதை மொட்டையாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சூரியன் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா குருவும் சனியும் சேர்ந்துச்சுன்னா சொல்கிறாங்க இல்லைங்களா? அதில் மொட்டையாக மனப்பாடம் லாஜிக் தான். அப்போ சூரியன்றது வந்து தந்தை, செவ்வாயுடைய குணம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அடமண்ட்டு ரகுடாக இருக்கிறது. அப்போ சூரியனுடன் செவ்வாய் சேரும் பொழுது இந்த குணம் வந்து அப்பாவுக்கு வந்துடுது. அப்போ இந்த ஜாதகருடைய தந்தை வந்து ரகுடான ஆள், எல்லாத்தையும் புண்படுத்தக்கூடிய ஆள், எரிச்சலாக பேசுவார், எல்லாத்தையும் காயப்படுத்துவார். அப்போ செவ்வாய்க்கு இன்னொரு பேர் வந்து ரோகன். ரோகன்னா வந்து உடம்பு சரியில்லாத போனவன் அர்த்தம், நோயாளின்னு அர்த்தம். அப்போ சூரியனுடன் செவ்வாய் சேரும்பொழுது தந்தைக்கு ரோகம் வந்து விடுகிறது. அப்போ அப்பாவுக்கு ஏதோ ஒரு உடல் அமைப்பில் சிக்கலாகிறது. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கையில். அப்போ அப்பா வந்து அதில் மாட்டிக்கிறாரு. செவ்வாய் வந்து கடனை குறிக்குது. அப்போ ஜாதகருடைய தந்தை வந்து கடனில் சிக்கிக்கொள்வார். அப்போ என்னென்னா இதை வச்சு இதை சொல்கிறோமா, அதுக்கடுத்து இது வந்து பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய்ங்கிறது கணவன். அப்போ இந்த ஜாதகருடைய கணவன் எப்படி இருப்பார் அப்படின்னா ஆளுமை திறனுடன் இருப்பார். ஏன்னா சூரியனுடைய பண்புகள் இங்கே ஒட்டிக்கும். அப்போ செவ்வாயுடைய கேரக்டர் யார், அவருக்கு இந்த சூரியனுடைய பண்புகள் என்னவோ அதெல்லாம் ஒட்டிக்கும். அப்போ சூரியனுடைய கேரக்டர் யார் அப்படின்றப்ப செவ்வாயுடைய பண்புகள்லாம் ஒட்டிக்கும். அப்போ பார்க்குறப்ப இந்த ஜாதகருடைய கணவனை பற்றி நம்ம வர்ணனை செய்யலாம். இவர் வந்து ஒரு ஆளுமையாக இருப்பார், ஊரை வந்து பொறுப்பெடுப்பார், குடும்பத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம். சூரியன்கிறது வந்து தந்தைங்கிறப்ப இந்த தந்தை வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு பிரச்சனையாக இருப்பார், கடன்படுவார், நிறைய சிக்கலில் மாட்டிக்குவார், துரோகங்களை சந்திப்பார், அடுத்தவங்களை எரிஞ்செறிஞ்சு பேசுவார், எல்லாத்தையும் காயப்படுத்தி பேசுவார். அப்படின்ற மாதிரி என்னென்னா ஒன்று சேரும் பொழுது சொல்கிறோம். இதை வந்து பாரம்பரிய ஜோசியத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஃபஸ்ட் எடுத்து லக்னத்தில் இருந்துன்னு சொல்லி, அந்த லக்னம் அப்படிங்கிறத பார்க்குறப்ப இந்த லக்னத்துலேருந்து இவர் எத்தனாவது அதிபதியாக இருக்காருன்றதை வச்சு வேறவங்க என்ன மாதிரி கொஞ்சம் குழப்புவாங்க.
7ல் போய் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சு, 6ல் போய் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சு, 8ல் போய் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னு எங்கே சேர்ந்தாலும் இதனுடைய குணங்கள் மாறாது. ஸ்தான பலத்தில் மட்டும் மாறும். அப்போ ஒரு 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 டயர் இருக்குது, அந்த டயர் வந்து ஒரு காற்று பிடிக்கிறோம், அந்த காற்றுல வந்து கொஞ்சம் நோண்டு கம்மியாக இருக்குது, 35க்கு பதிலாக 25 பிடிச்சிட்டோம். அப்போ ஸ்தான பலத்தில் குறைஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10% குறைஞ்சிருக்கு, 10 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அப்போ அதனால் ஏதாச்சும் இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னா, சில நேரங்களில் திருப்புறப்பு மட்டும் கொஞ்சம் சரசரன்னு சத்தம் வருமே தவிர வண்டி எப்பயும் போல் போகுன்றது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஸ்தான பலத்தில் அது 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்குது இப்படின்ற அளவில் பார்க்கணுமே தவிர மீதி வகையில் அது வந்து அந்த ஜாதகத்தில் அது எந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படிங்கிறது முக்கியம். எந்த இடங்கிறது நான் வந்து இடத்த சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து சில இடங்களில் உட்காரக்கூடாத இடங்கள் இருக்குது. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சூரியன் பவர் ஆகக்கூடிய இடம், இப்போ சூரியன் உச்சம்னு சொல்கிறாங்க. அப்போ சூரியன் உச்சங்கிறது வந்து மேசராசியில் சூரியன் இருந்தால் அது உச்சம். அப்போ உச்சமான கிரகங்கள் சூப்பராக இருக்கும்னு ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க. அல்லது ஆட்சி பெற்ற கிரகம் சிம்ம ராசிங்கிறது சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. ஒரு ஜாதத்தை திறக்கிறீங்க, அந்த ஜாதத்தில் வந்து சிம்ம ராசிலையோ மேசராசிலையோ ஏதோ ஒரு ராசியில் சூரியன் இருக்குது அப்படின்றப்ப சூரியன் ஃபுல் பவரில் இருக்குது. உடனே இவங்க அப்பா வந்து சூப்பரானவர் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பாவை காலி பண்ணி விட்டுரும் நிறைய நேரங்களில். அதனால தான் சித்திரை அப்பன் தெருவில்னு சொல்கிறாங்க. அதனால் சித்திரையில் பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சித்திரையில் பிள்ளை பிறந்தால் மேசராசியில் சூரியன் இருக்கும். சித்திரை மட்டும் இல்லை, மொத்தம் 4 மாதத்தில் பிள்ளை பிறக்கக்கூடாது. எந்த 4 மாதங்கிறது வந்து ஐப்பசி, மாசி, ஆவணி, சித்திரை, இந்த 4 மாதத்துலையும் பிள்ளை பிறந்தால் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா சூரியன் நீசமானது, சூரியன் உச்சமானது, சூரியன் ஆட்சிக்கு 7வது ராசி, இந்த 4 ராசியில் பிறந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போ இந்த இடங்கள்லேருந்து செவ்வாயோட சேரும்பொழுது இன்னும் அது வீரியமாக இருக்கும். ஒருவேளை மேசராசியில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கா, சூரியன் அங்கே ஏற்கனவே அடி வாங்கிடுச்சு, அதோட செவ்வாய் சேரும்பொழுது அப்பாவை காலி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நோயை கொடுத்து காலி பண்ணும். அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் என் புள்ள சித்திரையில் பிறந்திருக்கான் எனக்கு என்ன, அது வந்து வேறு காம்பினேஷனில் எடுத்து பேசணும். நம்ம இப்போ லாஜிக் சின்ன லாஜிக் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்போ ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேரும் பொழுது இந்த 2 கிரகங்களும் தனக்குத்தானே பரிமாறிக்கொண்டு தங்களுடைய குணங்களை மாறி மாறி கொடுக்கும். இது உட்காந்துருக்க பிளேஸை வச்சுட்டு, பிளேஸ் மீன்ஸ் நான் வந்து 8ஆம் இடம் 6ஆம் இடத்தை பற்றி பேசலை, அது உட்காந்துருக்க ராசியில் அந்த கிரகத்தோடைய அந்த பொறுப்பு என்ன அந்த ராசியில் அப்படிங்கிறத வச்சு இவங்களுடைய வேல்யூவை நம்ம கூடி குறைச்சி சொல்லலாம். ஒருவேளை இந்த செவ்வாய் மகர ராசியில் உட்காந்துருக்கு, அங்கே சூரியனோட சேர்ந்துருக்குன்னு வைங்களேன். மகரம் அப்படிங்கக்கூடிய ராசி வந்து செவ்வாயுடைய உச்ச ராசி. அப்போ அங்கே செவ்வாய் உச்சமாகுது, இங்கே சூரியன் வந்து அங்கே ஒன்றுமே ஆகலை. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே அப்பாவை ஒன்றும் செய்யாது, ஜாதகருடைய வீட்டுக்காரரை காலி பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. சேர்ந்துருக்க இடம் 2 தான் சேர்ந்துருக்கு, ஆனால் அது உட்காந்துருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது வேல்யூவை கூட்டுது. அப்போ ஒரு கிரகம் முழு பவர் அடையக்கூடாது. அப்படி முழு பவர் அடைஞ்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகம், உயிர் காரகத்தை மொத்தத்துக்கு காலி பண்ணி விட்டு போயிடும். அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு இந்த பிள்ளைக்கு அப்படின்வாங்க. செவ்வாய் ஆட்சி பெற்றால் 26-27 கல்யாணம் பண்ணுறதுக்கு, அதுக்கு முன்னால் போனால் பிரிவு வந்துடும் சொல்கிறோம். நிறைய பேர் இதை ஏற்றுக்கிறது இல்லை, அனுபவத்தில் அதுதான் இருக்குது. அப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெறவோ உச்சம் பெறவோ நீசம் பெறவோ கூடாது, அதிகாரம்னு சொல்கிறோம், அதை மொத்தமே பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி நீசம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அந்த கிரகத்தினுடைய பிரச்சனைகள், இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்லணும்னா அந்த கிரகத்தை பார்த்தா என்னுடைய பிரச்சனையை சொல்லிடலாம். ஒரு ஜாதத்தில் இந்த மாதிரி எந்த வேல்யூமே எந்த கிரகத்துக்கு இல்லைன்னா அந்த கிரகங்கள் வந்து எந்த ஒரு தீமையையும் செய்யாது, நன்மையும் செய்யாது, நார்மலாக இருக்கும் லைஃப். அப்போ ஒரு கிரகம் பவராகக்கூடாது. நிறைய பேர் ஒரு கிரகம் பவராச்சுன்னா அது வந்து ஒரு யோகமாக எழுதுறாங்க, அப்படி எதுவும் இல்லை. அவங்களுடைய பிரச்சனையே அந்த பவரான கிரகத்தினால தான். அப்போ என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு தாள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன், ஒரு ஆள் வந்து எனக்கு வேலை கொடுக்குறாரு, நான் ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவர் வந்து நல்லவரோ கெட்டவரோ அவருடைய கெட்ட குணத்தையும் என் மேலே வெளிப்படுத்துவார் இல்லைங்களா. அப்போ அந்த கெட்ட குணத்தையும் வெளிப்படுத்திடுவாருன்றதான் இங்கே பேசுகிறோம். அவர் நல்ல குணத்தை வெளிப்படுத்தட்டும், தப்பு இல்லை. ஒருவேளை எனக்கு நல்லதே நடக்காமல் இருந்தால் கூட, எத்தனையோ பேர் கேட்குறாங்க இல்லைங்களா, எனக்கு நல்லதே நடக்காட்டினா கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த கெட்டது மட்டும் நடக்காமல் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்கிறது மாதிரி இந்த கிரகங்கள் போய் கெட்டதை பண்ணி விட்டு போயிடும். ஏன்னா அந்த கிரகங்களுக்கு நல்லது கெட்டது கிடையாது, நம்மளுடைய சூழல்கள் வந்து அதை அனுபவிச்சா நம்மளால் தாங்க முடியலன்றதான் அதை கெட்டதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கிரகம் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பலன்கள் அது எங்கே இருந்தாலும் நடக்கும். இருந்தாலும் அதை உட்கார்ந்துருக்கக்கூடிய ராசிகள், அந்த ராசிகளில் அந்த கிரகத்துக்கு உண்டான பவர், அதை வச்சு நம்ம இதை டிசைட் பண்ணி சொல்லணும், யாரை காலி பண்ணுவாங்கன்றதை சொல்லணும். இதுபோல் நிறைய கிரக இணைவுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் புதன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலே பொதுவாகவே வந்து இது தாம்பத்தியத்தை தடுக்கும். இது வந்து எந்த நூல்களையும் சொல்லப்படலை, ஓகேங்களா. இது எங்களோட அனுபவத்தில் எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய ஜோசிக்காரங்க வந்து இது எப்படி ஒரு என்னன்னா சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாமே 3 ஒன்றா தான் சுற்றும். ஏன்னா அது வந்து பேரே முக்கூட்டுக்குறோம். ஏன்னா நம்மளுடைய ஆர்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த பூமி சுற்றக்கூடிய ஆர்பிட்டுக்கு உள்ளே வந்து இது இன்னர் பிளானட்னு சொல்கிறாங்க, உள்வட்ட கிரகம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த சூரியன் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி தான் அந்த 3 கிரகங்களும் இருக்கும். அப்போ இந்த முக்கூட்டு கிரகம்னு சொல்கிறாங்க. அப்போ 3 ஒன்றா தானே சுற்றும் அப்படின்னா, நான் சொல்கிறது ஒரு ஜாதத்தை திறக்கிறோம், அதில் ஏதோ ஒரு கட்டத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறப்ப வேறு எந்த கிரகங்களும் சேரலை, சரிங்களா. அந்த கட்டத்தில் ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு சூரியன் புதன் மட்டும் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சரி இருக்கிறது இல்லை,
குழந்தை பேர் சரி இருக்கிறது இல்லை, தாம்பத்தியங்கள் சரி இருக்கிறது இல்லை, அந்யுன்யங்கள் சரி இருக்கிறது இல்லை, ஒரு குழந்தை தான் பிறக்கும். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு 18 வயசு இருக்கும், 2வது குழந்தை இடுப்பில் தூக்கிட்டு வர அந்த பிள்ளை யாருன்னு கேட்டால் தங்கச்சின்னு சொல்லும். இந்த மாதிரி வேரியேஷன் இருக்குங்களா, 7 வயசு 5 வயசு வித்தியாசங்கள் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இருக்குங்களா. இந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாம் சூரியன் புதன் இருக்கும். அவங்க ஜாதகம் எடுத்து பார்த்தா சூரியன் புதன் தனியாக இருக்கும். காரணம் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அந்யுன்ய குறைபாடு இருக்குது. அது சார் நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் சார் சொன்னோம். பிளான் பண்ணுறதும் பிரச்சனை தான், நாங்கள் ஏதோ ஒரு குறை இருக்குன்றது தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த கிரகங்கள் சேர்றப்ப நெகட்டிவையும் சொல்லலாம், பாசிட்டிவையும் சொல்லலாம். இது எங்கே சேர்ந்ததுனாலும் சில விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை நான் சொன்னது போல் இந்த புதன் உச்சமான இடத்துல சேர்ந்தால் புதன் அடி வாங்கும், சூரியன் உச்சமான இடத்துல இருந்தால் சூரியன் அடி வாங்கும். இருந்தாலும் இந்த 2 பலன்களும் நடக்கும். அப்போ இது போல் நிறைய காம்பினேஷன் இருக்குது. இப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேர்றது, ஒரு கிரகம் 2 கிரகத்தோட சேர்றது, இது மாதிரி 9 கிரகங்களும் 9 கிரகங்களோட சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு வர்ணஜாலங்கள் மாதிரி வாழ்க்கையினுடைய எல்லா பண்புகளையும் வெளிப்படுத்தும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்தை வந்து உச்சமோ நீச்சமோ பெறக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ பிறக்கும் போது அவங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு இருந்தாலும் திருமணத்துக்கு அப்போ இப்போ இந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா, இந்த ஜாதக அமைப்புப்படி திருமணம் பண்ணிக்கிட்டா, இந்த கிரக நிலைப்படி அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மாறுறதுக்கான இது நம்ம இந்த படத்தில் பழைய படத்தில் வந்து இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண உடனே ஒரு ஆயிரம் இல்லை, இங்கே வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அதாவதுங்க எனக்கு எப்படி என்னுடைய ஜாதக அமைப்பு இருக்கோ எனக்கு வரக்கூடிய மனைவிக்கு அதே அமைப்பு தான் இருக்கும். சரிங்களா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை கல்யாணம், நம்ம வந்து வார்த்தைக்காக சொல்கிறதுங்க. இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்குறோம், சார் கஷ்டப்படுறேன் சார், எப்போ சார் முன்னேறுவேன் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம சொல்லுவோம். சிலருக்கு வந்து புரியாது நம்ம சொல்கிறது. சார் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாயிருவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே தவிர இவர் ஜாதத்தில் இல்லாததை புதிதாக அந்த பெண் ஜாதகம் கொண்டு வராது. ஏன்னா இவருடைய கஷ்டத்தோடு தானே அந்த பிள்ளையும் வாழணுன்னு இருக்குது. அப்போ எல்லாமே கலந்து தான் வரும், கிளப்பாகி தான் வரும். அது வந்து பார்க்குறப்ப எப்படி ஒரு அம்மா அப்பாவுடைய முகத்தை பார்க்குறப்ப 2 பேரும் அம்மா அப்பான்றது தெரியுதோ, பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்குறப்ப எப்படி ஜாடம் தெரியுதோ, அது மாதிரி ஜாதகங்களே அந்த ஜாடம் தெரியும். அப்போ இவங்களுடைய லைஃபும் ஒன்று தான். சிலர் வந்து கல்யாணத்துக்கு பிறகு ஹைக் ஆகிட்டாங்களே அப்படின்றதுலாம் கேள்வி இருக்குது. அப்படிலாம் நடக்குது சார் அப்படின்னா இவர் ஜாதத்தில் அந்த விதி இருக்கும். இந்த குறிப்பிட்ட வயசில் அவருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, 2ஆக பிரிக்கணும் ஜாதகத்தை. ஃபஸ்ட்டு விதி, அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய காலங்கள். இவர் ஜாதத்தில் இந்த காலத்தில் இப்படி நகரணும்னு இருக்குது. அப்போ இந்த நகரும் போது இந்த பெண்ணு வருவாங்க. அப்போ அவருக்கு அந்த பெண் கல்யாணம் பண்ணுறது கூட அவருக்கு ஒரு ஹாப்பி தானே, அந்த ஹாப்பியை தரணுன்றது அதில் இருக்கும். அந்த பெண்ணு வரும்போது ஏதாச்சும் வேலையோடு வருவாங்க. சில வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போகணும், இவர் சொந்த தொழில் பண்ணணும்னு இருக்கும். இவருக்கு சொல்லுவார், சார் எனக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு காசெல்லாம் கிடையாது அப்படின்றப்போ உங்கள் ஜாதத்தில் சொந்த தொழில் யோகம் இருக்குது சார் அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவார். அவங்க மாமனார் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பார், இது ஒரு டேக் ஓவர் பண்ணிக்குவார். அப்புறம் சொந்த தொழில் ஆயிடுச்சுங்களா. அப்போ ஜாதகத்தில் இருக்கிறதா நடக்கும். இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதும் விதி தான், அவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நடக்கிறதுன்றது விதி தான்றப்ப இவர் ஜாதத்துக்கு அவங்க ஜாதத்தில் இருந்து வராது. 2 ஜாதத்துலையும் தனித்தனியாக இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஆல்ரெடி இதில் எழுதப்பட்டிருக்கு, எல்லாமே எழுதப்பட்டதா. எழுதப்படாமல் என்ன அதனுடைய இது புரியாததுனால தான் நிறைய பேர் இந்த பிள்ளை பிறந்தவொடனே நான் இப்படி ஆகிட்டேன், இந்த பிள்ளை பிறந்தனால வீணாக போயிட்டேன், இவன் பிறந்து என்ன எல்லாம் அப்பாவை தின்னுடுச்சு அம்மாவை தின்னுடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் அறியாமையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் பிறந்தோடனே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்குமோ அதெல்லாம் வந்து தீர்மானமானது தான். அதை நம்மளாக சொல்லிக்க வேண்டியதான், இவன் வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஏதாச்சும் செய்யும் பொழுது ஏதாச்சும் ஒரு தடை வரும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். நம்ம இன்னைக்கு காலைல ஒரு 6 மணிக்கு பைக் எடுத்து இந்த இடத்துல பைக் எடுத்தது தப்போ, இந்த கலர் செருப்பு போட்டதும் தப்போ, இந்த ட்ரெஸ் போட்டதும் தப்போ அப்படிலாம் நம்ம யோசிப்போம். நடக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த பயம் வரும் இல்லைங்களா. பயம் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கைன்றது தெரியாத ஒரு புதிர் அப்படிங்கிறதுனால நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அப்புறமா எவன் மேலேயாச்சும் பழியை போட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அது 2வது விஷயம். இருந்தாலும் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு யோசனை தானே தவிர இது இல்லை. இது வந்து சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போனோடனே அந்த வீட்டுக்கு போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. உடனே வாஸ்துக்காரரை கூப்பிடுவாங்க, அது இதை இடின்னு சொல்லி அவர் ஏதாச்சும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் இல்லைங்களா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விதி இருந்தால் நீங்கள் வந்து வாஸ்து புருஷனுடைய வீட்டிலே வாடகைக்கு போயிருந்தாலும் நல்லதே நடக்காது. விதியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக வாஸ்து கட்டினாலும் உங்களுடைய விதி சூப்பராக இருந்துச்சுன்னா எந்த வீட்டில் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கலாம். அப்போ விதி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் பாட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். சரி சார் எனக்கு விதி வந்து சரியாக இல்லை, அதை மாற்ற முடியுமானா கண்டிப்பாக உங்களால் முடியாது. அப்படி மாற்றுறதா இருந்தால் இவ்வளோ கஷ்டப்படுறத மக்கள்கள் இன்னும் இருக்க தேவையில்லை. வறுமைகள் இன்னும் இருக்கு இல்லைங்களா. ஒரு நாளைக்கு 3000 பேர் செத்து போகிறாங்க. யாருன்னா குழந்தைங்க, குடிக்க பால் இல்லாமல் பசியினால் மட்டும் இந்தியாவில் மட்டும் 3000 குழந்தைகள் டெய்லி சாகுது. நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரமோ வழிபாடுகளோ அந்த குழந்தை இது வரைக்கும் காப்பாற்றலை இல்லைங்களா. அப்போ எத்தனை 1000 வருஷங்களா. அப்போ வாழ்க்கையில் விதின்னு இருந்தால் நடக்கும். வழிபாடுகள் அப்போ என்ன சார் அப்படின்னா அதெல்லாம் வேறு சாப்டர். ஆனால் வந்து ஒரு ஜாதத்தில் இருக்கக்கூடிய விதிகள், நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணாலோ இந்த பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளை பிறந்தாலும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கிரகங்கள் இருந்தால் கிரகங்கள் நடக்கும். அதை கண்டுபிடிக்க தெரியாமல் வேணால் அவங்க மேலே பழி போடலாமே தவிர கண்டிப்பாக இவங்க ஜாதத்தில் அது இருக்கிறதுனால தான் நடக்கிறதே தவிர இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால அது நடக்கிறது இல்லை. சார் நாங்கள் வந்து நிறைய நாடி ஜோதிடம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சார் ராஜ நாடி அப்படின்னா? நாடி அப்படிங்கிறதுங்க, இப்போ ஜோதிடம் அப்படின்னா உங்களுக்கு புரியுமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான், புரியாமல் இருக்கும் இல்லைங்களா.
எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிஷம் ஷா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஷாஜஹான் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த ஜோதிஷம் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை. அதை நம்ம தமிழாக்கம் பண்ணும்பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம சாவை தூக்கிட்டு டாப் போட்டால் தமிழ் நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்களா, அதுக்கு சரியான மீனிங் கொடுக்கணும். அப்போ சரியாக மீனிங் நம்ம கொடுக்கல. ஆனால் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழில் நாடின்னு சொல்கிறோம். நாடி அப்படின்னா கையில் நாடி பிடிச்சி பார்க்குறாங்க அப்படின்னா என்னென்னா, நாடி பிடிச்சி பார்க்குறாங்கன்னா ஜோசியமாக பார்க்குறாங்க அப்படின்னா, நாடிங்கிறது துடிப்பு, வைப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வைப்பு. அப்போ சமஸ்கிருதத்தில் வைப்பு அப்படின்னா ஜோசியம், ஜோதின்னு அர்த்தம். அப்போ இறைவன் வந்து ஜோதி ஸ்வரூபமானவன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அப்போ ஜோதினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. அப்போ லைட்டு பல்பு இதெல்லாம் வந்து இறைவனா, ஒரு ஒளி தான் அவங்க சொல்கிறாங்க. அது ஒளி வேற, ஜோதி வேற இல்லைங்களா. அப்போ ஒளி அப்படின்னா லைட்டு. அந்த லைட் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலோ, சயின்டிஃபிக்காக சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலோ, கண்களால் உணரக்கூடிய, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா. கண்களால் உணரக்கூடிய மின்காந்த அலைவரிசை, அதை வந்து நம்ம லைட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இன்ஃப்ராரெட்லேருந்து அல்ட்ரா வயலட் வரைக்கும் அதனுடைய ஸ்கேல் இருக்குது. இந்த ஸ்கேலுக்கு கீழே போனாலும் அந்த ஸ்கேலுக்கு மேலே போனாலும் நம்ம கண்ணுடைய ரெட்டினால ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு அதனால் அதை வந்து ஒரு ஒளியாக, அதை ஒரு கண்டென்ட்டாக மாதிரி நம்ம மண்டக்கில் ஏற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இது ஒளி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, ஒளி மட்டும் இல்லை, லைட்டு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வைப் இருக்குது. எல்லா வைப்பையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சமஸ்கிருதத்தில் ஜோதி அப்படின்னாங்க. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா வைப்பும் சேர்ந்து இறைவனாக இருக்கிறாங்க. இப்போ இறைவன் வந்து ஒரு பெரிய வைப்பாக இருக்கிறாரு இந்த அண்ட சராசரத்துக்கு அப்படிங்கிறதுனால ஜோதி ஸ்வரூபம்னு சொன்னாங்க. அப்போ இந்த வைப்பு அப்படிங்கிறது தான் லைஃபாகவும் இருக்குது. அந்த ஒரு 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 துடிப்பு தான் லைஃபாக இருக்கிறப்ப அதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு இசம்னா இப்போ சோசலிசம்னு படிச்சிருக்கீங்க, கம்யூனிசம்னு படிச்சிருக்கோம். இது மாதிரி இசங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது. அப்போ ஜோதியை பற்றிய இசம் வந்து ஜோதிஷம். இதை அப்படியே தமிழ் மாற்றும் பொழுது நம்ம ஆளுங்க சாவத்திக்கிட்டு டாப் போட்டால் தமிழ்ன்ற மாதிரி மாற்றிட்டாங்க. நாடி அப்படிங்கிறது துடிப்பு, வைப்பு அப்படின்றது. அப்போ தமிழில் வரும்போது நாடி. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாடினோடனே நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, அந்த கைரேகை எடுத்து ஓலை பிடிப்பீங்களா அப்படின்னா அது பேர் ஜீவநாடின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோதிடமும் ஜீவநாடியும் ஒன்றா. அப்போ ஓலைகளில் படிக்கிறது கைரேகை வைக்கிறது. கைரேகை அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து ஜோதிடம் கிடையாது. அது பேரே வந்து ஹஸ்த சாஸ்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்தம் அப்படின்னா கை ரேகை, அந்த உடலமைப்பு. அந்த கைரேகைக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. நிறைய பேர் எல்லாத்தையும் ஒன்றாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா நாடி என்பது ஜோதிடம், ஜீவநாடின்னு சொல்கிறது ஹஸ்த சாஸ்திரத்துக்குள்ளே போகிறது. ராஜநாடி அப்படிங்கிறது வந்துங்க நான் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, சில ரூல்ஸுகளை யூனிக் பண்ணி நான் வந்து ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன். என்னுடைய தாத்தா பேர் ராஜகோபால், எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய தாத்தா, என்னுடைய குருன்றதுனால அவர் பேரை சேர்த்து ராஜநாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன். இது வந்து வேறு ஜோசியத்துக்கும் எனக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது. இது வந்து பாரம்பரிய அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற எல்லாமே ஒரே பேஸில் தான் வரும். ஜோசியம் உலகம் முழுவதும் ஒரே பேஸ் தான். இது வந்து தெரியாதவங்க தான் தனித்தனியாக பேசுவாங்க. உலகம் முழுவதும் கூடிய ஜோசியம் ஒன்று தான். ஆனால் இதில் வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணி எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணி பலன் சொல்லலாம் அப்படிங்கிறது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் சேர்த்து ஒரு கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ஷன் பேர் ராஜநாடி அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்காக அந்த ஒரு முறையை படுத்தி நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதுதான் ராஜநாடியை தவிர இதில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பேசிகிட்டே போகலாம். நீங்கள் கற்றுக்கிட்ட நுணுக்கங்களை வந்து ஆமாம், அந்த தொகுப்பு பேர் ராஜநாடி. இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது வந்து இதுதான் அப்படின்றதெல்லாம் இல்லை, எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். எது வேணான்றதை தூக்கி போட்டு கையில் சுமக்க தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ ஒரு விஷயத்தை கேரி பண்ணிவிட்டு ஒன்று வருது அப்படின்னா கேரி பண்ணுறது எதுக்கு, தூக்கி போட்டுடலாம் இல்லைங்களா. ஒரு டப்பா வருது, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த டப்பாவே சாப்பிட்ணும் அவசியம் இல்லை, டப்பாவை தூக்கி போட்டுடலாம். அப்போ தேவையானதை கையில் வச்சுக்கலாம், தேவையானதை அப்படியே கழட்டி விட்டுலாம். அது வந்து ஒரு காலத்தில் தேவைப்படலாம். இப்போ உதாரணத்துக்கு புலிப்பாணி சித்தர் தான் பாட்டு எழுதினாருன்னு சொல்லி ஜோசியத்தில் சொல்கிறாங்க. பராசரருடைய முறையைத்தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஜெயமினி, வசிஷ்டர், வியாசர் உங்களுடைய புத்தகங்களை பயன்படுத்துகிறாங்க. அவர் இருக்கிறப்ப ஐடி ஃபீல்டுன்னு ஒன்று இருந்திருக்காது இல்லைங்களா. அப்போ அவர் இருக்கப்போ வேறு ஃபீல்டு இருந்திருக்கும். அதை பற்றி அவர் பாட்டாக ஒரு 500 பக்கத்துக்கு எழுதி வச்சுருப்பார். அந்த 500 பக்கத்தை நான் படித்து என்ன பண்ண போகிறேன், மாட்டு வண்டி கட்டி இங்கேருந்து நான் வந்து வெளியூருக்கு போகிறதுக்கு அவர் எழுதி வச்சுருப்பார் பாட்டு. நான் இப்போ மாட்டு வண்டிக்கு எங்கே போகிறது. அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ நம்மளுக்கு தேவை ஐடியை பற்றி நான் இப்போ பராசர நூலில் தேட முடியாது. அப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் தான் அதை எடுத்து வரணும். அப்போ இப்போ அனுபவங்களில் வாழ்க்கையே மாறி போச்சு. அப்போ எல்லாருமே இப்போ ஒரு சாதாரணமாக ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜோதிடம்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் வரும், சர்ச் பண்ண யூடியூப்பில் வருது இல்லைங்களா. இது அப்போ ஒரு காலத்தில் ஜோசியத்தை பற்றி நான் படிக்கிறப்பெல்லாம் ஒரு புத்தகம் வாங்குறதுனால அவ்வளோ ஈஸியாக எங்கே கிடைக்குன்னே தெரியாது. நான் பெருசிய வருசாதி நூல்னு ஒன்று இருக்குது, பஞ்சாங்கம் எழுதுறதுக்காக சில நூல்கள் பெரிய வருசாதி நூல். அந்த வருசாதி நூலை நான் தேடி அலைஞ்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் கூகுளில் போய் பெரிய வருசாதி நூல்னா வந்துடுது. அப்போ உலகமே மாறி போச்சு. அப்போ இப்படி ஏன் மாறிச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஜோசிய நுணுக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் கோர்வை பண்ணி எதெல்லாம் வேணாம் எதெல்லாம் வேணுன்றதை ஃபில்டர் பண்ணி நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை வந்து ராஜநாடி அப்படின்னு கூட மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன்.
சரிங்க சார். இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, சில பேர் வந்து ராசி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் லக்னத்தை வந்து மெயினா வந்து பண்றாங்க. ஸோ ஒரு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா, லக்னம் முக்கியமா? இல்லைன்னா அவங்களோட ராசி பலன்? ரெண்டுமே முக்கியம் இல்லை, ஓகேங்களா? ஏன்னா ராசி அப்படின்னா என்ன அப்படின்னு டெக்னிக்கலாக பார்க்கணும்னா, ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்கள் சொல்கிறாங்க, 7 தான் கிரகம், 2 வந்து ஒரு பாயிண்ட்டு. அப்போ 9 கிரகங்களும் ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ உங்களுக்கு சனி எங்கே இருக்குது, எனக்கு சனி எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கலாம். இதே இது ஒரு 200 பேர் இருக்காங்க அப்படின்னா, சனி இந்த எங்கே இருக்குன்னா 200 பேருக்கு மாறி மாறி இருக்கும். அதை வந்து ஒரு வகைப்படுத்தி இவங்க தான் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. ஒரு ஒரு 2.5 வருஷம் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சனி ஒரே இடத்துல இருக்கும். அப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு பாகுபாடை காட்டணுன்றதுக்காக இந்த ஜோசியத்துறைகள் வந்து சந்திரன் இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதியில் இருக்கோ அதை வந்து அவங்களுடைய ராசியாக ஜனன ராசி, ஜென்ம ராசின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தோடைய பேரையே அவங்களுடைய ராசியாக சொல்கிறாங்க. அப்போ கட்டங்களுக்கு பேர் தான் வந்து ராசி அப்படின்னு வச்சுருக்காங்க. மேச ராசி, ரிஷப ராசின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பேர். அப்போ திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஒருவேளை அந்த ஊரில் அவன் பிறந்தாலும் திண்டுக்கல்காரன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு திண்டுக்கலுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திண்டுக்கல்காரன்ற மாதிரி ஒவ்வொரு கட்டங்கள்லையும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த தான் அவங்களுடைய ராசின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு கிரகத்தை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்க முடியாதோ, அது மாதிரி சந்திரன் இருக்க இடத்த மட்டும் வச்சு அவனுடைய வாழ்க்கையை நம்மளால் சொல்லவே முடியாது. அப்போ லக்னம் தான் முதன்மையானதா அப்படின்னா, லக்னமும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. லக்னங்கிறது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட். அது எதுக்கு அப்படின்னா, மொத்தம் 6 பலங்கள் இருக்குது. ஷட்பலம்னு சொல்லி ஜோசியத்தில் சொல்கிறாங்க. அதில் ஒரு பலம் வந்து ஸ்தான பலம்னு சொல்கிறாங்க. ஸ்தான பலம்னா அவருடைய ஜாதகத்தில் ஸ்தானங்கள்னு இருக்குது. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம்னு சொல்கிறது ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலிருந்து அவருடைய ஜாதகத்தில் ஸ்தான பலம் சொல்லிட்டு பாவக ரீதியாக அவருக்கு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லக்னத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் பேர் ஸ்தான பலம். அந்த ஸ்தான பலம் அப்படிங்கிறது வந்து லக்னாதிபதி இங்கே இருக்காரு, லக்னம் என்ன இருக்குது, லக்னத்தை இவர் பார்க்குறாரு, லக்னாதிபதி இவரோட சேர்ந்துருக்காருன்னு சொல்லி கணிதம் பண்ணி லக்னம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதே போலவே 2ஆம் அதிபதி யார், 2ஆம் அதிபதி யார் கூட இருக்கிறாரு, 2ஆம் அதிபதியில் யார் இருக்காங்க, 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க, அவருடைய சாரம் என்னன்றதை பார்த்து 2ஆம் இடத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் வர்ணனை செய்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஸ்தான பலம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தான பலம் மட்டுமே ஜோசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, தெரியாதவங்க லக்னத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லாமே தவிர, லக்னத்தை வச்சு ஒரு தீர்மானமான பலன் சொல்ல முடியாது. சும்மா உருட்டலாமே தவிர ஒரு இடத்துல போய் நின்றோம், லேக்காக நின்றோம். அப்போ எப்படி சார் பலன் சொல்கிறது அப்படின்னா, ஜாதகத்தில் கூடிய 9 கிரகங்களையும் அது எந்த இடத்துல அமர்ந்துருக்குன்ற அடிப்படையில் பார்க்குறோம். அப்போ லக்னத்தில் வச்சு ஆரம்பித்தாலும் தப்பு, ராசிலேருந்து ஆரம்பித்தாலும் தப்பு. கிரகங்கள் எல்லாரும் எப்படி பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்களுக்குள்ள வந்து மொத்தம் திருக்கு பலம்னு சொல்கிறாங்க. திருக்கு பலம்னா இப்போ நீங்களும் நானும் பார்த்த மாதிரி உட்காந்துருக்கோம். அப்போ இந்த இது ஒரு பலம்னு சொல்கிறாங்க. அப்போ குருவை வந்து செவ்வாய் பார்த்தாரு, செவ்வாயை வந்து சூரியன் பார்த்தாரு, சூரியனை வந்து சனி பார்த்தாருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த கிரகங்களோட இருப்பு நிலை. திருக்குனா பார்வை, ஓகேங்களா? திருட்டுன்னு சொல்லுவாங்க, திருஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ திருஷ்டி, திருக்கு பலம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் பார்ப்பதால் இந்த கிரகம் பலம் அடைகிறது அல்லது பலம் இழக்கிறதுன்ற ஒரு இது திருக்கு பலம். அடுத்து கால பலம். ஒரு கட்டத்திலேயே இத்தனை டிகிரிக்கு மேலே போனால் ஒரு காலம் இருக்குது, அந்த கால பலம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நைசர்கிக பலம்னு இருக்குது. நைசர்கிக பலம்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வெயிட்டேஜ் பார்ப்பாங்க. அடுத்து வந்து சேஷ்ட பலம் இருக்குது. சேஷ்டைனா சேட்டைனா கொழுப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் அது மாதிரி கிரகங்களுக்குள்ளே சேட்டை இருக்குது, அது வந்து சேஷ்ட பலம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி திக்கு பலம்னு சொல்கிறாங்க. திக்குனா வந்து லக்னத்தில் சனியும் புதனும் அமர்ந்தா திக்கு பலம் சொல்லிட்டு கிரகங்களை. இப்போ இது மாதிரி 6 வகையான பலங்கள் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு ஜோசியர்னால பலன் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்திலேயே வந்து 2 வகையான பலம் இருக்குது. என்னென்னா, ஒரு ஜாதகம் அவர் பிறந்தபோது என்ன பலன்களை வெளிப்படுத்துகிறது. இப்போ ஒருத்தனுக்கு கால் உடையணும்னு ஜாதகத்தில் இருக்குன்னா அவனுக்கு என்ன ஆகுனா கால் உடையும். அது எப்போ உடையும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சிஸ்டம் போகணும், அது பேர் தாஜிகம். தாஜிகம்னா இவனுக்கு எப்போ உடையும்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ வந்து இவனுக்கு விதி என்ன, இந்த விதி எப்போது நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது. இது ஒரு ரூட், இது ஒரு ரூட். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். அப்போ வந்து இது தாஜிகம்ங்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி பலங்கள் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஜாதகம்ங்கிறதுக்குள்ள இந்த ஹோராங்கிறதுக்கும் இந்த பலங்கள் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எல்லா கிரகங்களும் எப்படி ஆயிருக்கு, அந்த கிரகங்கள் யாரோட சேர்ந்துருக்கு, இந்த கிரகங்கள் உட்காந்துருக்கக்கூடிய ராசிகளில் இதுக்கு ஏதாச்சும் வெயிட்டேஜ் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பலங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ நடக்கும்னு சொல்லி தாசியத்தில் தசா புத்திகளை வச்சோ இல்லை இன்றைக்கி நடக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சோ கம்பைன் பண்ணி அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதுதான் ஜோசியமே தவிர இது வந்து பொதுவாக இந்த ஜோசியம் கற்றுக்க வராங்க இல்லைங்களா, அவங்க போய் என்ன செய்வாங்கன்னா சந்திரன்லேருந்து ஆரம்பிக்கணும், ராசி தான் முக்கியம், லக்னம் தான் முக்கியம்னு போட்டிக்கிட்டு கொஞ்சம் அனுபவப்பட்டவங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லை. ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேரை பார்த்தாலே அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்றது ஒரு அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பாயிண்ட் தேவையில்லை. இது லக்னமும் இல்லாமல் ராசியும் இல்லாமல் எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் ஒரு நல்ல தேர்ச்சி அடைந்த ஜோசிகாரன் பலன் சொல்லுவாங்க.